இன்றைக்கு பாஜகவினர் எதை கையில் எடுப்பார்கள் என்றால் ராகுல் காந்திக்கு எதிராக பேசுவார்கள். மாறாக அம்பேத்கர் குறித்த அவதூறு பரப்பிய அமித்ஷா அவர்களுடைய விவகாரத்தை திசை திருப்புவதற்கு அவர்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது. நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை நடந்து கொண்டிருந்தால் அதை திசை திருப்புவதற்கு பாஜக எதையும் செய்யும். மதவாதத்தை அவர்கள் ஏன் கையில் எடுப்பார்கள்? நாட்டினுடைய பிரச்சாரத்தை நாட்டினுடைய மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு கையில் எடுப்பார்கள். மசூதிக்கு அடியிலே இந்து கோயில் இருந்தது என்று ஏன் அவர்கள் தோண்ட போவார்கள்? ஏனென்றால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை, கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் ஏன் குறையவில்லை என்று கேள்வி கேட்பார்கள் மக்கள். ஏன் அதானியினுடைய அம்பானியினுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்கிறவர்கள் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்கவில்லை என்று கேட்பார்கள். அதானி பேரை சொன்னாலே ஏன் அலறுகிறீர்கள்? நாட்டுடைய எல்லா பொது சொத்துகளும் அதானியிடம் ஏன் கொடுக்கிறீர்கள்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னீர்களே, இளைஞர்கள் வேலை இல்லாமல் தெரிகிறார்களே. இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் பாஜக என்ன செய்யும்? ஏதாவது மசூதிக்கு கீழே இங்கே இந்து கோயில் இருந்தது, வாருங்கள் தோண்டலாம் என்று ஒரு மத கலவரத்தை தூண்டிவிடும். அப்படி திசை திருப்புவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதல்ல. அப்படித்தான் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு இந்தியா முழுவதும் பாஜகவுடைய முகத்திரையை கிழித்ததனால், பாஜகவுடைய நோக்கத்தை தோலுரித்ததனால், இதை எப்படியாவது மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்து இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள்.